ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் சூடாக இதை செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நாம் சக்கரவள்ளி கிழங்குல இதை செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்கும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபிக்கு முதல்ல நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இதிலே மரவள்ளி கிழங்கும் ஒன்று இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு லைட்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நல்லா அவிச்சு இது போல் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா நல்லா குழைய வெந்துடும். நல்லா நம்மளுக்கு மசிய வேகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு இது போல் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது ஒரு பவுலில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் ஒரு ஃபோக் கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது போல் ஃபோக்ஸில் நீங்கள் மசிச்சு விடும்போது ஈஸியாகவே மசிஞ்சிரும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பைண்டிங்காக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பிரியாமல் இருக்கும். அதுக்காக நாம் இந்த கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது போலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சர்க்கரையே வேணாம், எனக்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கிற ஸ்வீட்டே போதுனாலும் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்லலாம் லைட்டாக உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு, நம்மளுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இப்போது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் இது போல் நட்ஸு சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் நட்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வயசானவங்களுக்கு சேர்ந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நட்ஸு, சர்க்கரை இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா இது போல் உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும். இப்போ இதே போல் நீங்கள் எல்லாத்தையுமே முதல்ல செஞ்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாம் இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் நீங்கள் ஒரு ஆர்டராக செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து எடுக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு இது போல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதே போல் தான் நீங்கள் ரவுண்டாக இது பண்ணிவிட்டு ஒரு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். இப்போ இதே போல் நம்ம தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இது வச்சுக்கோங்க, தவா வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டால் போதும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இதுவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நாம் ஒரு 5 இல்லை ஒரு 6 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஆயிலும் குறைவாக யூஸ் ஆகும். அதே சமயம் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா முழுமையாக இது எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் நீங்கள் ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கோங்க. இதுவே டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சதுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வந்து இது வேக வைக்கணும், ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிற அந்த கோதுமை மாவு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணால் போதும். இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2 நிமிஷம் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதில் நெய், பட்டர் இது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது போல் சூடாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் நீங்கள் ஒரு ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நாம் நட்ஸு சேர்த்துருக்கோம், அதனால் வந்து அவங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நான் எண்டிலையும் தர டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Vijay. Thanks for watching.